இருந்தாலும் அவன் சப்புல வந்து அல்லாஹ்வை வணங்கியாக வேண்டும். எவ்வளவு பெரிய அரசன் ஆண்டியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் அவன் ஒன்றுதான். நீங்கள் செய்யக்கூடிய அமல், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பெரிதாக இருக்கலாம், ஒருவருடைய தொழில் பெரிதாக இருக்கலாம், இன்னொருடைய தொழில் அதோடு சிறிதாக இருக்கலாம், தொழில் பார்வையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், செல்வத்தில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அந்தஸ்து வசதி வாய்ப்புகளை ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் எல்லோரும் சமம்தான். அந்த சமத்துவத்தை முஸ்லிம் சமூகம் விளங்காத காரணத்தினால் தான் இன்றைக்கு முறிந்து வாழக்கூடிய ஒரு கெட்ட பண்பில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுல ஒண்ணுமே இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே இல்லை என்று நாம் சகஜமாக இறங்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடலே. இன்றைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது? ஆலிம்கள் விஷயத்திலே, ஆலிம்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அவர்கள் மார்க்க அறிஞர்கள், நாம் ஒன்றும் தெரியாதவர்கள், குறைத்து மதிப்பிடுவதாக நோக்கம் அல்ல. இருந்தாலும் ஆலிம்களுக்கு கண்ணியம் தர வேண்டும் என்ற இந்த சமூகத்தில் யார் அதை உணர்கிறார்கள்? பள்ளிவாசலையை தொட வைத்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் போயிட்டு வரலாம், நாங்கள் வேறு இமாமை பார்த்திருக்கும் சொல்லக்கூடிய பொறுப்புதாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆலிம்களை அநியாயம் செய்வது, ஆலிம்களுக்கு அவமரியாதை உண்டாக்குவது, ஆலிம்களை கண்ணிய குறைவாக நடத்துவது, இதெல்லாம் எதனால்? மன முறிவுனால். ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பிரச்சனையை நாம் சிந்தித்து பார்த்தால் அதுல ஒரு வெங்காயம் இருக்காது. ஆனா அதுல ஏதோ பெரிய பூதாவரம் மாதிரி, பெரிய மலை ஒழிஞ்சிருக்கிற மாதிரி அந்த பிரச்சனையை அப்படியே சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க. பார்த்தவர்களே, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் முஸ்லிம் சமூகம் வெளியே வந்தாகும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், இது குன்தும் அஅதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மக்கமா நகர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா இருந்தீங்க, பகைமைவாதிகளா இருந்தீங்க. உங்களுக்குள்ள நான் ஒரு ஒற்றுமை உண்டாக்குனேன், உங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டாக்குனேன், உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பை விதைச்சேன். எல்லாம் எதிரிகளாக இருந்தீங்க, எல்லாவற்றையும் நான் மாற்றி உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நான் அன்பை போட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள், உங்களை நான் காப்பாற்றி சுவனத்துடைய பாதையில விட்டேன். லஅல்லக்கும் தஹ்ததுன், நீங்க திருந்துவதற்காக, நேர்வழி பெறுவதற்காக. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்காம விட்டுருந்தா இஸ்லாம் வந்திருக்கும், பரவி இருக்கும். ஆனா யாரும் ஒத்துமையா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் அடிச்சுன்னு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் தான் இருப்பேன், நீ தான் இருப்பேன். அன்பார்ந்தவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ஆயத்தும் ரசூலுடைய ஹதீஸ், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனமுறிவோடு வாழக்கூடிய இந்த ஹதீஸை உள்வாங்க வேண்டும். வலா யுதுலமு லா யுதுலமு, ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா இஸ்லமுஹு, ஒரு முஸ்லிம்